இங்க பாருங்க, நான் கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்க. முதல்ல நீ கேள்வி கேக்குறத மரியாதையா கேளு. இசை எங்க? இசையா? அப்படின்னா? இந்த பாருங்க, இந்த மாதிரி ஒண்ணும் தெரியாத மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா உண்மையை சொல்லிருங்க. இசை எங்க இருக்கா? மொட்டையா இசைன்னு கேட்டா எப்படிப்பா? எந்த இசை? கர்நாடக இசையா, மெல்லிசையா, இல்ல வெஸ்டர்ன் இசையா? இந்த மாதிரி கிண்டல்லாம் ஏன் கிட்ட வேண்டாம். ஒழுங்கு மரியாதையா இசை இருக்கிற இடத்த சொல்லிருங்க. அதையே தான்ப்பா நானும் சொல்றேன். யாரையாவது காணோம்னா நீ அங்க இங்கன்னு போய் தேடி பார்க்கணும். அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்க. ஏன்னா என் வைஃப் இசை இருக்கிற இடம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? நம்புறியா? நம்பிட்டு போ. ஆனா என்கிட்ட வந்து கேட்காத. இந்த பாருங்க, எல்லா நேரமும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன். இசை எங்க இருக்கான்னு சொல்லிருங்க. இல்லன்னு வச்சுக்கோங்க. இத பாரு, இசைனா என்ன பொறுத்த வரைக்கும் இளையராஜா, ஏ.ஆர். ரகுமான் தான். மத்தபடி வேற எந்த இசையும் எனக்கு தெரியாது. உனக்கு ஒண்ணு சொல்லவா? பதில் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் திரும்ப திரும்ப கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான் பாத்தியா? அவன் ஒரு முட்டாள். பதில் எங்க கிடைக்கும்னு தேடி போறவன் புத்திசாலி. அதனால முட்டாள்தனமா என்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காத. எனக்கு எதுவுமே தெரியாது. நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். ஆனா இசைக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, ஏய், இங்க எவனுமே மிஞ்ச மாட்டீங்க. பாவம், பின்னாடி உண்மை தெரியும். நாம எரிச்சது ராவணன் இல்ல, நம்ம மருமகளை தான். உயிரோட நம்ம கையாலேயே கொளுத்தி இருக்கோன்னு உன் அத்தைக்கு தெரிஞ்ச பிறகு கதறி அழுவாங்க. அது மட்டும் இல்லை செய், அவங்க நீ கர்ப்பமா வர இருக்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, என் மருமகளோட சேர்த்து என் குடும்ப வாரிசையும் எரிச்சிட்டேனேன்னு சொல்லிட்டு காலம் பூரா குற்ற உணர்ச்சியில சுபத்ரா அணு அணுவா சித்திரவதி அனுபவிக்க போறா. காலமெல்லாம் அழுது கண்ணீர் சிந்த போறா. நல்லா அழட்டும். அழுது அழுது நடந்தத நினைச்சு நினைச்சு சாகட்டும். அதுதான் நான் கொடுக்க போற தண்டனை. ஓகே இசை, உத்தரவு வாங்கிக்கிறேன். எனக்கு ஒரு வருத்தம் என்னன்னா, இதுக்கு மேல நம்ம 2 பேரும் பாத்துக்க போறதில்ல. இதுதான் நம்மளோட லாஸ்ட் மீட்டிங். இசை, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். என்ன பண்றது? ஓகே, குட் பை. சுபத்ராமா, இந்த வில்ல நல்லா இழுத்து நேரா அந்த ராவணன் சிலை மேல குறிபார்த்து விடுங்கோ. இந்த ஊர்ல இருக்கிற அத்தனை தீமைகளும் இதோட சாம்பலா போகட்டும். நிக்கிற இடத்தை பார்த்தா அப்போ என்ன ராவண பொம்மையில தான் கட்டி வச்சிருக்காங்களா? இப்ப என்ன பண்றது? நான் இங்க இருக்கேன்னு எப்படி அவங்க கிட்ட சொல்றது? என்ன இப்படி கட்டி போட்டிருக்காங்களே, இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறது? என்ன பண்றதுன்னு தெரியல.
இசை விஷால், நான் இங்கதான் இருக்கேன் விஷால். கொஞ்சம் மேல நிமிர்ந்து பாரு விஷால். என்னை விட்டுட்டு போயிடாத விஷால். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு விஷால். ஐயோ, நிமிர்ந்து பாரு விஷால். என்ன பாரு விஷால். எங்க இருக்க இசை நீ? அம்மா, என்ன விஷால்? விஷால், இசை இருக்காமாங்க. எங்க? மேல. எங்க? என்ன சொல்றான் அவன்? இசை சுமத்ரா, சுமத்ரா, இரு. இசை 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 ஏய், விஷால் கூட இருக்கான். அவன் கூட்டு வந்துடுவான். நீ தள்ளி வா. பின்னாடி வா. எல்லாரும் தள்ளி போங்க. விஷால். நெருப்புக்கு பக்கத்துல வர வேண்டாம். போங்க. நீ பின்னாடி வா சுமத்ரா. இசை ஒண்ணுல நான் தான் வந்துட்டேன்ல. போயிடலாம் ஓகே போயிடலாம் ஒண்ணுல நான் பாத்துக்கிறேன். ஐயோ, ஐயோ கடவுளே. அவ்வளவு உயரத்துல யார் இசையை கட்டி போட்டது? இசை கடவுளே, என் மகனையும் மருமகளையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதப்பா. ஒண்ணுல கடவுளே, அவங்க 2 பேரையும் பத்திரமா நீதான் மீட்டு தரணும். பயப்படாத விஷால், விஷால். விஷால் பார்த்து விஷால். அண்ணா பாத்துனே. விஷால் பார்த்து விஷால். விஷால், வந்துருவான். போயிடலாம் என்னை விடுங்க. வா